உப்பாறு அணைக்கு சட்டப்படி தீர்வு காணப்படும் என ஆற்றல் அசோக்குமார் உறுதி. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மற்றும் குண்டடம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஈரோடு நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமாருக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் KV ராமலிங்கம் வேனில் பிரச்சாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் தேர்பாதை என்ற இடத்தில் ஆற்றல் அசோக்குமார் திறந்த வேனில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்து வருகிறார். அப்போது உப்பாறு பாசன விவசாயிகள் வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமாரிடம் ஃபேன் ஏறி தங்கள் பகுதியில் உள்ள உட்கார அணைக்கு தண்ணீர் திறந்துவிட நடவடிக்கை எடுத்து தந்தார். உட்காரு பாசன விவசாயிகள் அனைவரும் ஆதரவளிப்பதாக தெரிவித்தார். இதனை கேட்ட வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் சட்டப்படி தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுத்து தருவதாகவும் வாக்குறுதி அளித்தார். பிரச்சாரத்தின் போது மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளருமான மகேந்திரன், பொருளாளர் சின்னப்பன், ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார், ரமேஷ் செல்வகுமார், நகர செயலாளர் ராஜேந்திரன், தேமுதிக பன்னீர் வழக்கறிஞர் ஆகியோர் உடனிருந்தனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் எங்கள் விரல் நுனியில் காண தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் தாராபுரம் செய்தியாளர் முனியப்பனுடன் உங்கள் தவசி ரமேஷ். மக்கள் நல திட்டத்தையும் செய்யறதில்ல. மக்கள் நல திட்டம் அம்மா ஆட்சியிலும் எடப்பாடி ஆட்சியிலும் செஞ்ச மக்கள் நல திட்டம் எல்லாத்தையும் ரத்து செஞ்சுட்டாங்க. தாலிக்கு தங்கம் வருதா? இப்ப பவுன் என்ன விலையாது? 50,000 ரூபாய் பவுனு காணாம போச்சு. அடுத்தது மகளிருக்கு உதவித்தொகை 50,000 ரூபாய் அதிகம் வர்றதில்லை. ஸ்கூட்டி கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க, ஆடு மாடு கோழி கொடுத்தாங்க, எதுவுமே வர்றதில்லை. திமுக நிர்வாகிகளே போதைப் பொருளை குளத்தொழில நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி மக்கள் விரோத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஏப்ரல் 19ஆம் தேதி எம்ஜிஆரின் சின்னமான, புரட்சித் தலைவி அம்மாவின் சின்னமான, எடப்பாடியாரின் சின்னமான, வெற்றி சின்னமான, உங்கள் சின்னமான இரட்டை இலைக்கு வாக்களிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மின்சார கட்டணத்தை தாறுமாறாக உயர்த்தி நம்முடைய உடல்வலையை எரித்துக் கொண்டிருக்கிறது. கல்வியாளர், சமூக சேவகர், ஆற்றல் அறக்கட்டளை நிறுவனர் தலைவர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான காலை முதற்கர் வணக்கத்தை தெரிவித்து, நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிட கட்டணம் உயர்த்தியாச்சு, சொத்து வரி உயர்த்தியாச்சு, பால் வரி உயர்த்தியாச்சு, அனைத்து விலைகளும் உயர்ந்து விட்டது. இந்த ஒரு குடும்பத்திற்கு அதிமுக ஆட்சி காலத்தில் செலவானதை விட 2 மடங்கு செலவு கூடுதல். 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் கூடுதல் செலவாகுது. உங்களுக்கு மறந்துடக்கூடாது. 1000 ரூபாய் கொடுத்து போட்டு உங்கள்கிட்ட 6,000 ரூபாய் கொடுக்குறாங்க இந்த அரசு. ஏன்னு சொல்ல, டாஸ்மார்க் மூலியமா டாஸ்மார்க் ஒழிக்கிற சொல்லி போட்டு டாஸ்மார்க் தெருவுக்கு தெரு டாஸ்மார்க் உங்களுடைய குழந்தைகள் எதிர்கால சமுதாயம் நன்றாக எளிமையாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தை போதைக்காடாக மாற்ற வேண்டும் என்பதற்காக அவங்க கட்சிக்காரரே போதையை கடத்துறாங்க. இங்க தமிழகத்திற்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே, உலக நாடுகளுக்கே போதை கடத்துகிற மாநிலமாக தமிழகம் விளங்கி கொண்டிருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி என்ன 2000 கொடுத்தாரு பொங்கலுக்கு. இவர் அப்ப என்ன சொன்னார்? 5,000 கொடுக்கும் சொன்னாரு. 1000 ரூபாய் கொடுக்கல. சமுதாயம் ஏற்றப்படும் சமுதாயமாக உருவா வேண்டும் என்பதற்காக வழங்கப்பட்ட திட்டம் தான் இந்த மடிக்கணி லேப்டாப் திட்டம். பள்ளிகளில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு லேப்டாப் திட்டம் கொண்டு வந்தோடு மட்டுமல்ல, 7.5% இட ஒதுக்கீட்டை கொண்டு வந்து நிறைய பேர் டாக்டர் ஆயிட்டாங்க. அதெல்லாம் விட இங்க நீண்ட காலமாக நிலை வருகின்ற உப்பாறு அணைக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த ஒரு பிரச்சனை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலத்திலே அந்த வாய்க்கால வெட்டி அந்த பணிகள் நிறைவேற்றிருக்கிறது. வருகின்ற அதிமுக ஆட்சி வந்தவுடன் தொடர்ந்து அந்த தண்ணீர் வருடம் தண்ணீர் வருகின்ற நிலையை இந்த அரசு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் ஏற்படுத்தும் நேரத்தில் சொல்லி, உங்களுக்கு தீராத பிரச்சனையான உப்பாறு பிரச்சனை ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தருவோம் என்ற நேரத்தில் சொல்லி அந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வருகின்ற 19ஆம் தேதி இரட்டை இலை எண்ணத்திலே தாருங்கள். குறைத்து சீரழித்துக் கொண்டிருக்கிற போதைப் பொருள் விற்பனையை தடுக்க முடியாமல்
பொன்னான வாக்காளர் பெருமக்களே, இந்த மக்கள் விரோத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் நாள் குறிக்கப்பட்டுள்ளது. தேதி குறிச்சாச்சுங்க. ஏப்ரல் 19ஆம் தேதி இந்த விடிய ஆட்சியை முடிவு கொண்டு வர வேண்டும், கண்டிக்க வேண்டும். நம்ம அம்மா ஆட்சியிலும் எடப்பாடி ஆட்சியிலும் எல்லா திட்டங்களும் மக்கள் நலம் கருதிதான் கொண்டு வரப்பட்டது. தாலிக்கு தங்கம், லேப்டாப்பு, ஸ்கூட்டி, சைக்கிள், ஆடு மாடு கோழி திட்டம் எல்லாமே மக்கள் நலன் கருதி செய்யப்பட்ட திட்டங்கள். ஆனா இப்ப இந்த ஆட்சி மக்கள் விரோத போதைப் பொருள் பழக்கத்தை தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள கொண்டு இருக்காங்க. எடப்பாடி ஆட்சியில் அந்த மாதிரி பழக்கமே கிடையாது, எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. ஆனா இன்னைக்கு வீடு வீடா மிட்டாயில போதைப் பொருள் கலந்து சின்ன குழந்தைங்க முதல் கொண்டு எங்க பார்த்தாலும் கஞ்சா, அடுத்த தலைமுறையை சீர்குலைக்கிற விதமா இது செஞ்சிட்டு இருக்காங்க. சரி, வேற ஏதாவது செய்யறாங்கன்னு பார்த்தா வீடு வீடு தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படி விலைவாசி உயர்வு, எது பார்த்தாலும் அரிசி விலை, பருப்பு விலை, பால் விலை, முட்டை விலை எல்லாமே ஏறி போச்சு. சரி, வேலை வாய்ப்பா இருக்கா? அதுவும் இல்ல. என்ன படிச்ச இளைஞர்கள் எல்லாம் பாருங்க, பசங்க பொண்ணுங்க எல்லாம் காலேஜ் படிச்சுட்டாங்க. தகுந்த வேலை இருக்கா? வேலையும் கிடையாது. எந்த வேலை வாய்ப்பு வசதியும் செய்து தரல. என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க கஜனா மட்டும் நிரப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த வேலை மட்டும் சிறப்பா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மக்கள் கஜனா காலி ஆகிட்டே இருக்குது. வேலை நடந்தா வரி, எழுந்தா வரி, படுத்தா வரின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கெல்லாம் பாடம் புகட்டுமாக ஒரே ஒரு காரியம் செய்ய வேண்டும். உங்களுக்கான உரிமையான 5 வருஷத்துக்கு ஒருக்கா வர்ற நம்ம ஒத்தவரில் பொறிச்சு செஞ்சாக வேண்டும். உங்க ஒத்தவரில் இருக்கிற பவர் ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்க எம்ஜிஆரின் சின்னமான, புரட்சித்தலைவி அம்மாவின் சின்னமான, எடப்பாடியின் சின்னமான, வெற்றி சின்னமான ஏட்டளிக்க வாக்களிக்க வேண்டும் என்று பணிபுரிந்தும் கேட்டுக்கொள்கிறேன். வாக்களிப்பீர், இரட்டை இலை, இரட்டை இலை, இரட்டை இலை. இந்த பகுதியில பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப நலமா இருக்குது. நான் கூட அதுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். தண்ணி பிரச்சனை எப்பவே பிரச்சனை. அங்க நம்ம அந்த 5 பஞ்சாயத்துக்கு போறதுக்கு நம்ம பண்ணி கொடுத்தோம். ஏன்னா டேம்ல இருந்து தண்ணி ஏற மாட்டேங்கிறாங்க. அப்ப சொன்ன நம்ம இந்த உப்பாறு உரிமையை பெற்றுத்தரும் இந்த போராட்டத்திற்கு எப்பவுமே உறுதுணையா இருப்பேன். சட்ட விதிகளின்படி என்ன நம்ம உரிமை எப்படி வாங்கணுமோ அதுக்கு உங்க நாடாளுமன்ற உறுப்பினர் கண்டிப்பாக உறுதுணையா இருந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என்று உறுதியளிக்கிறேன். ஏன்னா இது முதலே எனக்கு தெரியும். ஒவ்வொன்றா அதுல அவங்க பண்ணலனாலும் நம்ம தனிப்பட்ட முறை என்ன பண்ணோம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அரசாங்கம் கண்டிப்பாக டெல்லி வரைக்கும் செஞ்சு மத்திய அரசாலும் சரி, மாநில அரசாலும் சரி, இந்த உரிமைகள் தமிழர் உரிமை கண்டிப்பா உங்களோட ஒவ்வொரு வீட்டோட உரிமை. என்ன நம்ம கேட்கிறோம்? என்ன தங்கமா கேட்கிறோம்? குடிக்க தண்ணி கேட்கிறோம், அது கிடைக்க மாட்டேங்குது. இந்த பிரச்சனையை இந்த அரசு அதை சொன்ன முதல்ல ஆரம்பிச்சு என்ன சொன்ன, மக்கள் விரோத செயல். அவங்களுக்கு தண்ணினா என்ன தெரியும்? அவங்களுக்கு டாஸ்மாக் தான் தெரியும், குடிக்கிற தண்ணி தெரியாது. அதனால அவங்களுக்கு பாடம் புகட்டணும். அதாவது நம்மள கண்டுக்காம விட்டாங்கன்னா என்ன பண்ணுவோங்கிறத காட்டியே ஆக வேண்டும். காட்ட வேண்டிய நாள் குறிச்சாச்சு, தெரியாம விளையாண்டு இருக்கிறாங்க. இந்த 2 வாரத்துல நாள் வருது. உங்க எல்லா கோபத்தையும் அன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்க எடப்பாடியார், ஒற்றை விரல் ஓங்கி அடிக்க வேண்டும். இந்த மாதிரி உரிமையை பறிக்கிற அரச ஓங்கி அடிக்க வேண்டும். ஓங்கி அடிச்சீங்கன்னா தான் திரும்பி பார்ப்பாங்க. அப்புறம் 2026ல வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம்னா எடப்பாடி அரசு நம்ம என்னென்ன நலத்திட்டம் கேட்கிறோமோ நம்ம கேட்காம கொடுக்க வேண்டிய அரசு அதிமுக அரசு. அதனால இந்த உரிமை கண்டிப்பாக மீட்டெடுக்க வேண்டும். உங்களோட தோல் மேல் தோல் போட்டு எந்த இடத்துல வேணா வர தயாரா இருக்கிறேன். இந்த உரிமை கண்டிப்பாக மீட்டெடுக்கிறதுக்கு நான் உங்களோட இருக்கிறேங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். மீண்டும் உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அசோக்குமார் அவர்களுக்கு இரட்டை இலட்சணத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு உங்களை எல்லாம் பாதம் பண்ணி கேட்டுக்கொள்வதற்காக வந்திருக்கின்றோம். உப்பாறு டேம் பிரச்சனை என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலத்தில் அந்த வாய்க்காலில் வெட்டி பணி நடந்து அந்த அண்ணா அதிமுக ஆட்சி காலத்தில் 3 ஆண்டுகள் தொடர்ந்து தண்ணி வந்தது அந்த அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் தான். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தால் மக்களை பற்றி கவலைப்பட வேணா. நீ தெரியும், அந்த பகுதியை சேர்ந்த இங்கே மந்திரியாக இருக்கிற சாமிநாதன் இதெல்லாம் பல்வேறு எந்த முயற்சியும் எடுக்க மாட்டார். கடந்த காலத்தில் 1996 அப்படித்தான் பண்ணாங்க. மறுபடியும் நம்ம உயர்நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவை வாங்கி மறுபடியும் அந்த தண்ணியை கொண்டு வந்தோம். அதிமுக ஆட்சி காலத்தில் தொடர்ந்து 3 ஆண்டுகள் தண்ணி வந்தது. இப்போ தண்ணி இருக்கிறப்பெல்லாம் நம்ம தண்ணி மேக்சிமம் அங்கே தண்ணி இருக்கிறப்பெல்லாம் தண்ணி விட்டோம்.
உப்பாறு அந்த 6069 ஏக்கர் பாசனம் பாய வேணுவதற்காக தனியாக அரசாணை விட்டு வாய்க்கால் வெட்டி எல்லா பணிகளும் நிறைவடைந்து விட்டது. அதே மாதிரி இந்த உப்பாறு பாசனத்துக்கும் தண்ணீர் வரும் என்ற நேரத்தில் சொல்லி சிறப்பான வாய்ப்பையும் வரவேற்பையும் வழங்கிய உங்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை உங்கள் பாதங்களில் சமர்ப்பித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நிர்வாகிகளுக்கும் குண்டடம் ஒன்றியத்தைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகி பெருமக்களுக்கும் ஏற்கனவே ராதாபுரம் கிழக்கு ஒன்றியத்தின் மேற்கொன்றியத்தின் சார்பாக சிறப்பானவர்களுக்கும் மாவட்ட ஊராட்சி தலைவர் சத்யபாமா குண்டுசாமி அவர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன்பு நேற்று இங்க வந்த வேட்பாளருக்கு 250 போலீஸ், நாங்க ஒரு 100 பேர், இந்த 100 பேருக்கு 250 போலீஸ் போட்டு பாதுகாப்பு போட்டு கூட்டிட்டு போறாங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கெல்லாம் நம்ம சங்கடமான முறையில் நம்ம அண்ணா ஓட்டு போட்டு இவரை இசைக்கு வச்சு பார்லிமெண்ட்டுக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு நம்முடையது. ஆனா உப்பாறு டேமுக்கு நல்லது செய்ய வேண்டிய பொறுப்பு அவர்களுடையது. மிகச் சிறப்பாக பிரம்மாண்டமாக விவசாயிகள் சார்பாகவும் முன்னாள் பிரசிடென்ட் என்கிற சார்பாகவும் உங்களுக்கு அனைவருக்கும் நான் சொல்லுகிற உறுதி என்னவென்றால்